ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மும்பை தாக்குதலில் மூளையாக செயல்பட்ட தகாவூர் ராணா தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணித்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மும்பையில் 2008 நவம்பர் 26 கடல் வழியாக ஊடுருவிய பாகிஸ்தானின் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் தாஜ் ஹோட்டல், சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம், யோதர்களின் தொழுகை இடம் அமைந்துள்ள நாரிமன் இல்லம் ஆகிய இடங்களில் கடும் தாக்குதல் நடத்தினர். இதில் 6 அமெரிக்கர்கள் உட்பட 166 பேர் கொல்லப்பட்டனர். தாக்குதல் நடத்திய 10 பயங்கரவாதிகளில் பிடிபட்ட அஜ்மல் கசாப்புக்கு 2012 மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு தகாவூர் ராணா என்பவர் மூளையாக செயல்பட்டது தெரியவந்தது. இவர் அமெரிக்க பயங்கரவாதி டேவிட் ஹெட்லி என்பவரின் நெருங்கிய நண்பர். இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ராணா மற்றொரு பயங்கரவாத வழக்கில் தண்டனை பெற்று இப்போது அமெரிக்க சிறையில் இருக்கிறார். அவரை இந்தியாவுக்கு நாடு கடத்த வேண்டும் என மத்திய அரசு பல முறை கோரிக்கை விடுத்த நிலையில் இருதரப்பு ஒப்பந்தத்தின் கீழ் ராணாவை நாடு கடத்த அமெரிக்க அரசு ஒப்புதல் கொடுத்தது. இதற்கு அமெரிக்க நீதிமன்றமும் அனுமதி வழங்கியது. இந்நிலையில் மும்பை தாக்குதல் நடப்பதற்கு முன்னர் தகாவூர் ராணா வட இந்தியா மற்றும் தென்னிந்தியாவின் பல பகுதிகளுக்கு பயணம் செய்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அவர் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்ட பிறகு பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தும் போது மும்பை தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் ISI உளவு அமைப்புக்கு இடையே இருக்கும் தொடர்பு அம்பலமாகும் என்று NIA அதிகாரிகள் தெரிவித்தனர்.